ஷாக்கிங் நியூஸ். விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டயர் ஆயிட்டாப்ல. பீக் பிசிக்கல் கண்டிஷன்ல இருக்க கோலி இன்னும் தாராளமா 3-4 வருஷம் விளையாண்டுருக்கலாம். ஆனா இப்பவே ரிட்டயர் ஆயிட்டாப்ல. இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டனே விராட் கோலி தான். 69 மேட்ச்ல கேப்டனா இருந்த கோலி அதுல 40 ஜெயிச்சிருக்காப்ல. டெஸ்ட் சீரிஸ ஆஸ்திரேலியாலேயே போய் ஜெயிச்ச ஒரே ஏசியன் கேப்டனு விராட் கோலி தான். நாணய தலைவன் விராட் கோலி சுமார் 30 டெஸ்ட் செஞ்சுரிய போட்டிருக்காப்ல. ஆக மொத்தத்துல 9230 ரன்னை அடிச்சு தாக்கியிருக்காப்ல. வருத்தம் என்னன்னா ஒரு 10,000 அடிச்சிருக்கலாம். இனி ஒரு 5-10 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். 27 டெஸ்ட் செஞ்சுரியை போட்டிருக்காப்ல. 2020க்கு அப்புறம் வெறும் 3 தான். டெஸ்ட் மேட்ச்ல முதல் விளையாண்ட மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு மொரட்டு கம்பேக்கை யாராவதுனால கொடுக்க முடியும்னா அது விராட் கோலியா தான் இருக்கும். ரோஹித் சர்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாப்ல. இப்போ விராட் கோலி. இவங்க 2 பேருமே எப்படி ரிட்டையர் ஆயிருக்கணும்னா, ஸ்டேடியம் ஃபுல்லா ஆளுக. ஒரு ஈடன் கார்டன்ஸோ, ஒரு வான்கேடேவோ அங்க கடைசி டெஸ்ட் மேட்சை விளையாண்டு ஒரு கார்ட் ஆஃப் ஆனரை கொடுத்து ரிட்டையர் ஆயிருக்கலாம். தானைய தலைவன் ஓடிஐ T20ல மட்டும் பிஸ்து கிடையாது, டெஸ்ட்லயும் பிஸ்து தான். தலைவன் போட்டு பல பேர்த்த பந்தாடி இருக்கான். விராட் கோலி பயப்படுற ஆளே கிடையாது. ஸ்லெட்ஜிங்ல ஸ்பெஷலிஸ்ட். ஆஸ்திரேலியன் டீம் அவங்களையே பிடிச்ச ஸ்லெட்ஜ் பண்ண ஆளு நம்ம ஆளு. போக இந்தியாவுக்கு கூட்டிட்டு பல டீமை பிடிச்சி குமுறு குத்தா குத்தி பல சீரீஸை ஜெயிச்சிருக்கோம்.